மக்களின் மனநிலையை அறிய இந்தியா டுடே சி-வோட்டர்ஸ் இணைந்து கடந்த ஜனவரி 2 முதல் பிப்ரவரி 9 வரை அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் மூட் ஆஃப் தி நேஷன் என்ற பெயரில் கருத்து கணிப்பு நடத்தியது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை இந்தியா டுடே வெளியிட்டுள்ளது. அதன்படி தற்போது மக்களவை தேர்தல் நடைபெற்றால் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் வாக்குகள் 47% இருந்து 52% அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியின் வாக்குகள் 23% இருந்து 20% வீழ்ச்சியடையும் என்றும் இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழ்நாட்டில் பாஜகவால் சீட் கணக்கை தொடங்க முடியாது என்றும் இந்தியா டுடே சி-வோட்டர்ஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 இடங்களையும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. மக்களின் மனநிலையை அறிய இந்தியா டுடே சி-வோட்டர்ஸ் இணைந்து கடந்த ஜனவரி 2 முதல் பிப்ரவரி 9 வரை அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் மூட் ஆஃப் தி நேஷன் என்ற பெயரில் கருத்து கணிப்பு நடத்தியது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை இந்தியா டுடே வெளியிட்டுள்ளது. அதன்படி தற்போது மக்களவை தேர்தல் நடைபெற்றால் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் வாக்குகள் 47% இருந்து 52% அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியின் வாக்குகள் 23% இருந்து 20% வீழ்ச்சியடையும் என்றும் இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழ்நாட்டில் பாஜகவால் சீட் கணக்கை தொடங்க முடியாது என்றும் இந்தியா டுடே சி-வோட்டர்ஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 இடங்களையும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது.